அனைவருக்கும் வணக்கம். இந்தியா கொடுத்த தைரியத்துல அமெரிக்காவை கடுமையாக தாக்கி இருக்குது ஐரோப்பிய யூனியன். இதுதான் இப்பொழுது உலகம் முழுவதும் பெரும் பரபரப்பாக பேசப்பட்டு வருது நண்பர்களே. இது அமெரிக்க அதிபர் ட்ரம்பை நிலைகுலைய செய்திருக்குது அப்படின்னு கூட சொல்றாங்க. இந்த மிக முக்கியமான விஷயத்தை பற்றி தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம் நண்பர்களே. நம்ம வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டிடுங்க. வாங்க நண்பர்களே, வீடியோவுக்கு போகலாம். சில தினங்களுக்கு முன்பு இந்தியாவும் ஐரோப்பிய யூனியனும் ஒரு ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்டை போட்டாங்க இல்லையா? அந்த வீடியோவை நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிற நண்பர்களே. அந்த விஷயங்கள் உங்களுக்கு நினைவிருக்கும் இல்லையா? அது ஐரோப்பிய யூனியனுக்கு ஒரு மிகப்பெரிய பூஸ்டை கொடுத்துருக்குது அப்படிங்கிறதான் உண்மை. அது எந்த அளவுக்கு அப்படின்னா, இந்தியாவுக்கும் ஐரோப்பிய யூனியனுக்கான ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் கிட்டத்தட்ட உலகத்தின் 25% ஜிடிபியை கொண்டது அப்படின்னா பார்த்துக்கோங்களேன். அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய அக்ரிமெண்ட். அது இந்தியாவோட அவங்க ஒரு ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் போட்டது ஒரு பெரிய தைரியத்தை கொடுத்துருக்குது ஐரோப்பிய யூனியனுக்கு. ஏன்னா இந்த அக்ரிமெண்ட் வெறுமனே குட்ஸோட ட்ரேடிங்க்கு மட்டும் அல்ல. இந்த அக்ரிமெண்ட்டில் மேலும் சில விஷயங்களும் பேசப்பட்டிருக்குது, அதில் ஒப்புக்கொள்ளப்பட்டிருக்குது. அது என்னன்னா, இராணுவ ரீதியிலான கூட்டு அப்படிங்கிறதான் அது. ஐரோப்பிய யூனியனுக்கும் இந்தியாவுக்கும் இடையே லாஜிஸ்டிக்கல் அக்ரிமெண்ட்டை ஏற்படுத்துவது, ஸ்ட்ராட்டஜிக் அக்ரிமெண்ட்டை ஏற்படுத்துவதற்கெல்லாம் இந்த எஃப்டிஏ வழிவகை செய்திருக்குது. அதுவும் குறிப்பாக இந்த ஆபரேஷன் சிந்தூரில் இந்தியா பாகிஸ்தானை அப்படி நிமிட கணக்கில் ஒன்றுமில்லாமல் பண்ணுச்சு இல்லையா? அது இந்தியாவுக்கு சர்வதேச அரங்கில் ஒரு மிகப்பெரிய பூஸ்டை கொடுத்துருக்குது. இராணுவ ரீதியில் இந்தியாவை அசைச்சிக்க முடியாது அப்படின்னு உலக நாடுகள் உணர்ந்திருக்கிறாங்க. அதுவும் குறிப்பாக உலகம் முழுவதும் லைவாக ஓடிக்கிட்டு இருந்த வீடியோவையெல்லாம் பார்த்து ஐரோப்பிய மக்களே ஆடி போயிட்டாங்களாம். பாகிஸ்தான்லேருந்து நூற்றுக்கணக்கான ட்ரோன்கள் இந்தியாவை நோக்கி வர்றதும், அந்த ட்ரோன்களை இந்தியாவுடைய வான் பாதுகாப்பு சிஸ்டம் அவ்வளவு எளிதாக அதையெல்லாம் சுட்டு வீழ்த்துறதை பார்த்து ஐரோப்பிய நாட்டு மக்கள் ஆடி போயிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க நண்பர்களே. இந்தியாவிடம் இவ்வளவு திறமை இருக்குதா? இந்தியாவுடைய அந்த வான் பாதுகாப்பு சிஸ்டத்துடைய டெக்னிக்கல் எக்ஸலன்ஸை பார்த்து அந்த மக்கள் உண்மையிலேயே அப்பொழுதுதான் இந்தியா இராணுவ ரீதியில் எந்த அளவுக்கு உயர்ந்து நிற்குது அப்படிங்கிறத உணர்ந்திருக்கிறாங்க. அப்படின்னும் எதிர்வரும் காலங்களில் அமெரிக்கா தங்களுக்கு ஹெல்ப் பண்ண போறதில்ல, தங்களுக்கு இராணுவ ரீதியில் பாதுகாப்பு வழங்க போவதில்லை அப்படிங்கிறது உறுதியாயிடுச்சு அப்படின்னும், எதிர்காலத்தில் சீனாவிடம் இருந்து ஒரு பிரச்சனை வந்தாலோ, ரஷ்யாவிடம் இருந்து ஒரு பிரச்சனை வந்தாலோ, ஐரோப்பிய நாடுகள் இந்தியாவைத்தான் நாட வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாகும் அப்படின்னும், இராணுவ ரீதியில் இந்தியாவோடு கைகோர்ப்பதே எதிர்காலத்தில் அவங்களுடைய பாதுகாப்புக்கு உகந்தது அப்படின்னு சொல்லி அவங்க உணர்ந்திருக்கிறாங்க அப்படிங்கிறதும் இப்பொழுது வெளிச்சத்துக்கு வந்திருக்குது. இது எல்லாம் சேர்ந்து தான் ஐரோப்பிய யூனியனுக்கு அமெரிக்காவை எதிர்ப்பதற்கு இப்பொழுது ஒரு மிகப்பெரிய தைரியத்தை கொடுத்திருக்குது அப்படிங்கிறாங்க. ஒரு வகையில் பொருளாதார ரீதியில் இந்தியாவோட சப்போர்ட் இருக்குது. அதனால இந்தியாவுக்கு ஏற்றுமதி செய்வது, இந்தியா உலகத்தின் ஆக பெரிய கன்சியூமர் மார்க்கெட்டாக இருக்குது. அந்த கன்சியூமர் மார்க்கெட்டுக்கு உலகத்தின் பெரிய ப்ரொடியூசராக இருக்கிற ஐரோப்பிய நாடுகள் பெரிய அளவில் ஏற்றுமதி செய்து பயனடைய முடியும் அப்படின்னும், இன்னொரு பக்கம் இராணுவ ரீதியில் இந்தியா தங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கும், ஒரு பாதுகாப்பு அரணாக மாறக்கூடும் அப்படிங்கிறதுனால இனி எங்களுக்கு அமெரிக்கா தேவையில்லை, இந்த ட்ரம்போட உருட்டலுக்கெல்லாம் நாங்கள் பயப்பட மாட்டோம் அப்படின்னு சொல்லி அவங்க முடிவுக்கு வந்திருப்பதாக சொல்லப்படுது. அதனால அவங்க ஐரோப்பிய பார்லிமெண்ட்ல வச்சு அமெரிக்காவுக்கும் ஐரோப்பிய யூனியனுக்கும் ஏற்பட்ட அக்ரிமெண்ட்டை நிராகரிச்சிருக்கிறாங்க. எந்த அக்ரிமெண்ட் தெரியுமா? ட்ரம்ப் அதிபரான உடனே எல்லா நாடுகள் மீதும் வரி போட போறேன், ஒழுங்கு மரியாதையா என் கூட உட்காந்து பேச்சுவார்த்தை நடத்துனீங்கன்னா, என் காலில் விழுந்தீங்கன்னா, மண்டிக்கிட்டீங்கன்னா என் முன்னாடி உங்க நாடுகளுக்கு நான் குறைவாக வரி விதிப்பேன் அப்படின்னு சொன்னார் இல்லையா? அதை கேட்டு ஐரோப்பிய யூனியன் தான் முதல்ல பயந்தடிச்சுக்கிட்டு உளுந்தடிச்சுக்கிட்டு போய் ட்ரம்ப் கிட்ட அக்ரிமெண்ட்டை கையெழுத்து போட்டாங்க. எப்படி
அமெரிக்காவிலிருந்து ஐரோப்பிய யூனியனுக்கு ஏற்றுமதி செய்கிற பொருட்களுக்கு ஐரோப்பிய யூனியன் எந்த டாக்ஸும் போடக்கூடாது, 0 டாக்ஸ். ஆனால் ஐரோப்பிய யூனியன் அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி பண்ணால் அமெரிக்கா வந்து 15% வரி போடுமா? எந்த ஒரு நியாயங்க இது? அதுக்கு கூட சரின்னு சொல்லி தான் தலையாட்டிட்டு கையெழுத்து போட்டுட்டு வந்தாங்க. அந்த அக்ரிமெண்ட்டை ஐரோப்பிய யூனியன் பார்லிமெண்ட்ல வச்சு பாஸ் பண்ணாதான் அது செல்லுபடியாகும். இப்போ ஐரோப்பிய யூனியன் பார்லிமெண்ட்டு அந்த சட்டத்தை நிராகரிச்சிருக்குது. அப்படி ஒரு அக்ரிமெண்ட் எங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு ஐரோப்பிய யூனியன் சொல்லியிருக்குது. ஐரோப்பிய யூனியனுக்கு தைரியம் கொடுத்திருப்பது இந்தியா அப்படின்னாலுமே கூட ஐரோப்பிய யூனியன் பயங்கரமாக கடுப்பானது கிரீன்லாந்து விஷயத்தில் அப்படிங்கிறாங்க. அமெரிக்கா வந்து கிரீன்லாண்டை பிடிக்கணும் அப்படின்னு பயங்கரமாக ட்ரம்ப் பேசிட்டு வர்றாரு இல்லையா, அது வந்து ஐரோப்பிய யூனியனை கடுப்பேற்றி இருக்குது. அப்படின்னும் இனிமேலும் அமெரிக்காவை நம்ப முடியாது, ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு கடைசியில் மனுஷனையே கடிச்ச கதையா, எங்கே எந்தெந்த நாட்டையோ இவர் போய் கடிச்சிக்கிட்டு இருந்தார், பிடிச்சிக்கிட்டு இருந்தார், ஆக்கிரமிச்சது அமெரிக்கா, அதுக்கெல்லாம் நாங்கள் ஜால்ரா தட்டினோம். ஆனால் கடைசியில் எங்களுடைய பூமியவே நீ பிடிக்கிறதுக்கு வந்துட்டியா அப்படின்னு கிரீன்லாந்து விஷயத்தில் பயங்கர கடுப்பான ஐரோப்பிய யூனியன் இந்தியாவுடைய பின்புலத்தை வச்சுக்கிட்டு இப்பொழுது அமெரிக்காவை எதிர்ப்பதற்கு துணிஞ்சிருக்குது. அப்படிங்கிறதான் இன்றைக்கு உலக அளவில் பெரும் பரபரப்பாக பேசப்படுது நண்பர்களே. இதுக்கெல்லாம் முத்தாய்ப்பு வைத்தார் போல இப்பொழுது ஐரோப்பிய யூனியனில் இருக்கிற ஒரு சில நாடுகள் இந்தியாவை மிகவும் நெருங்குறாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். குறிப்பாக பிரான்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா கடந்த சில தசாப்தங்களாகவே பிரான்ஸும் இந்தியாவும் நெருங்கிய நண்பர்களாக தான் இருக்கிறாங்க. குறிப்பாக பிரான்ஸ் வந்து இராணுவ ரீதியில் இந்தியாவோடு பல பாதுகாப்பு ஒப்பந்தங்களை செய்திருக்குது தனிப்பட்ட முறையில். அப்புறம் பிரான்ஸ் வந்து இராணுவ தளவாடங்களை பெரிய அளவில் இந்தியாவுக்கு ஏற்றுமதி செய்தும் வருது. உங்களுக்கு சொல்லவே வேண்டியதில் ரஃபேல் போர் விமானங்களை நம்ம எங்கேருந்து வாங்கணும் அப்படின்னு, ரஃபேல் எந்த அளவுக்கு நமக்கு ஆபரேஷன் சிந்தூரின் போது சப்போர்ட் பண்ணுச்சு அப்படிங்கிறதையும் பார்க்குறோம். இந்த சமயத்தில் ஒரு சின்ன கொசுறு செய்தி நண்பர்களே, பாகிஸ்தான் வந்து ரஃபேல் போர் விமானத்தை நாங்கள் சுட்டு வீழ்த்திட்டோம்னு பயங்கரமாக தம்பட்டம் அடிச்சுக்கிட்டு இருந்தது இல்லையா, அது எந்த ரஃபேல் போர் விமானத்தை சுட்டு வீழ்த்திட்டேன் அப்படின்னு தம்பட்டம் அடிச்சதோ அதே ரஃபேல் போர் விமானம் இந்தியாவுடைய ரிப்பப்ளிக் டே அன்னைக்கு குடியரசு தினத்தன்றைக்கு அந்த ஊர்வலத்தில் கலந்துக்கிடுச்சு அப்படிங்கிற செய்தியும் இப்பொழுது வெளியாகி பாகிஸ்தான் சொன்னதெல்லாம் பொய் அப்படிங்கிறத உலகத்துக்கு நிரூபிச்சிருக்குது. இந்த ரஃபேல் போர் விமானத்தை இப்பொழுது இந்தியாவில் தயாரிப்பதற்கு கூட அந்த நாட்டை சேர்ந்த டசால்ட் நிறுவனமும் அந்த நாட்டு அரசாங்கமும் ஒப்புதல் அளிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறதும் நமக்கு தெரியும். அடுத்ததாக இந்தியா வந்து ரஃபேல் கிட்ட வந்து 114 போர் விமானங்களை வாங்குவதற்கு கையெழுத்திட போகுது. அந்த 114 போர் விமானங்கள் இந்தியாவில் தயாராகும், இந்தியாவிலேயே ஃபேக்டரி ஆரம்பிச்சு இந்தியாவிலேயே தயாரிப்பாங்க அப்படின்னும், அதில் சில முக்கியமான காம்பனன்ட்ஸ் அங்கிருந்து இறக்குமதி செய்யப்படும் அப்படின்னும். ஆனால் அந்த கோர் சாஃப்ட்வேர் இருக்குது இல்லையா, அந்த சாஃப்ட்வேருடைய கோடு இருக்குது இல்லையா, நம்ம கோடு எழுதுவோம்னு சாஃப்ட்வேர் இருக்கு, அந்த கோடு மட்டும் நாங்கள் கொடுக்க மாட்டோம்னு பிரான்ஸ் சொல்லியிருப்பதாக கருதப்படுது. அதற்கு பதிலாக நாங்கள் ஏபிஐ மூலமாக நாங்கள் லிங்க் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதாவது அந்த சாஃப்ட்வேர் கூட இந்தியாவுடைய சாஃப்ட்வேரை எல்லாம் நாம் இணைச்சிக்க முடியும். அப்போ இந்தியாவுடைய ரேடார் சிஸ்டம், இந்தியாவுடைய மிசைல்கள், இந்தியாவுடைய ராக்கெட்டுகள், இந்தியாவுடைய ஆன்டி ஏர்கிராஃப்ட் கன்னை கூட நாம் இந்த ரேடார் சிஸ்டம் மூலமாக இந்த சாஃப்ட்வேர் மூலமாக நம்ம இணைச்சிக்க முடியும். ஆனால் சாஃப்ட்வேருடைய கோடு மட்டும் இப்பொழுது நம்ம தரமாட்டோம் சொல்கிறாங்க. அதை நம்ம புரிஞ்சு கொள்ள முடியுது. அந்த கோடு அவங்க கொடுத்துட்டாங்கன்னா அப்புறம் நாமளே எழுதிட்டு போயிடுவோமே, அப்புறம் எதுக்கு நம்ம அவங்ககிட்ட போகிறோம், கரெக்டாக? அதனால் அந்த கோடு மட்டும் இல்லை. இப்படி பிரான்ஸ் வந்து இந்தியாவோடு மிக நெருக்கம் காட்டுது. அதே போல தான் ஜெர்மனியும் இந்தியாவோடு நெருக்கம் காட்டுது. இந்த ஐரோப்பிய யூனியனுக்கும் இந்தியாவுக்குமான ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்ல ஒரு மிக முக்கியமான விஷயம் நம்ம எல்லாத்துக்குமே தெரியணும் நண்பர்களே, அது வந்து பெருசா பேசப்படலை. அது என்ன அப்படின்னா, இந்த 20 வருஷமாக இந்த அக்ரிமெண்ட் இழுத்துக்கிட்டு இருந்தது இல்லையா, அதுக்கு மிக முக்கியமான காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க? அது என்னன்னா, இந்தியா வைத்த ஒற்றை டிமாண்ட் தான். அது சர்வீசஸ் செக்டார்ல நாம அக்ரிமெண்ட் போடணும் அப்படிங்கிறதா. இத்தனை ஆண்டு காலமாக ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் அப்படின்னா அந்த குட்ஸுக்கு மட்டும்தான், பொருட்களை ஏற்றுமதி இறக்குமதி செய்கிறோம்ல அதுக்கு மட்டும்தான் வரி கிடையாதுன்னு நம்ம அக்ரிமெண்ட் போடுறோம். ஆனால் இந்தியா வந்து இன்றைக்கு உலகத்துடைய சர்வீசஸ் சூப்பர் பவர்.
உலகத்திலேயே ஆக அதிகமாக சர்வீசஸை கொடுக்கிறது இந்தியா தான். சர்வீசஸ் அப்படின்னா நீங்கள் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் பண்ணுறோம் அல்லது மற்ற ப்ரொஃபஷனல் சர்வீசஸை கொடுக்குறோம், இந்த மாதிரியான சர்வீசஸை கொடுக்கிறது இந்தியா தான். இந்த சர்வீசஸை நாம் பிற நாடுகளுக்கு வழங்கும்போது இந்தியாவிலிருந்து பொறியாளர்களாகட்டும், டிசைனர்ஸ் ஆகட்டும் அல்லது மற்றவங்களும் ஆகட்டும், இது பல துறை சர்வீசஸ்னால் இது மட்டும் இல்லை, மெடிக்கல் துறையில் கூட பல சர்வீசஸை நாம் வழங்கி வருகிறோம் கன்சல்டன்சியை போல. அப்படி மருத்துவர்களும் ஆகட்டும் அல்லது மருத்துவத்துறையை சார்ந்தவர்கள் இருக்கிறாங்க, அவங்கெல்லாம் கூட வெளிநாடுகளுக்கு போய் அங்கே அவங்க நாட்டில் இருந்து சில சமயங்களில் பணியாற்ற வேண்டி வருது. இப்போ சாஃப்ட்வேர் ஒன்றா இந்தியாவில் டெவலப் பண்ணால் கூட நாம் இம்ப்ளிமெண்டேஷனுக்கு இன்ஜினியர்களை நாங்கள் அங்கே அனுப்பித்தானே ஆகணும். அந்த மாதிரி அப்போ அந்த இன்ஜினியர்கள் அங்கே போகிறதுக்கு விசா கிடைக்கிறது பெரிய தலைவலியாக இருக்குது. இந்த விஷயத்தை தான் இந்தியா பல ஆண்டுகளாக பிற நாடுகளோடு, குறிப்பாக வளர்ந்த நாடுகளோடு எங்களுக்கு சர்வீசஸ் செக்டாரையும் நம்ம ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்டுக்குள்ளே கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கிறாங்க. அதைத்தான் ஐரோப்பிய யூனியன் எதிர்த்துக்கிட்டே இருந்தது, ஒத்துக்க மாட்டோம். ஏன்னா இந்தியாவிலிருந்து பொறியாளர்கள் அல்லது மற்றவங்கலாம் வந்தாங்கன்னா சர்வீஸ் கொடுக்குறவங்க அவங்க திரும்பி இந்தியாவுக்கு போகலைன்னா என்ன பண்ணுறது, அவங்க அந்த மாதிரி பண்ணாங்கன்னா எங்கள் நாட்டுக்கு பாதிப்புங்கிற ஒரு சாக்கை வச்சுக்கிட்டு தான் இவங்க சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. அந்த விஷயத்திலையும் இந்தியாவுடைய பிடிவாதத்துக்கு ஐரோப்பிய யூனியன் இறங்கி வந்திருக்குது. இந்தியாவுடைய சர்வீசஸ் செக்டாரையும் அங்கீகரித்து இந்த ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்டுக்குள்ளே சர்வீசஸ் செக்டாரையும் கொண்டு வர்றாங்க. எப்படின்னா இப்போ நான் சொன்னேன் இல்லையா, சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் பண்ணுறோம், இந்தியாவில் பண்ணுறோம், அந்த இன்ஜினியர்கள் இப்போ ஐரோப்பாவுக்கு போய் அங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அல்லது ட்ரைனிங் கொடுக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு டெம்பரரி விசாவை கொடுப்பதற்கு ஐரோப்பிய யூனியன் முன் வந்திருக்குது. அது மட்டும் இல்லை, இங்கேருந்து மாணவர்கள் போய் படிக்க போகிறாங்க, அவங்களுக்கும் டெம்பரரி விசா கொடுக்கறது அப்படின்னாக்கா அது தனி கேட்டகரியாக போயிடும், அந்த விசா ஈஸியாக கிடைக்கும் அப்படிங்கிறதா உண்மை. இதனால் இந்தியாவிலிருந்து ஐரோப்பிய யூனியனுக்கு போகிற இனிமேல் பயணிக்கிற இந்த சர்வீசஸ் செக்டாரில் இருக்கிற பொறியாளர்கள், மருத்துவர்கள், அந்த பிற ரேடியாலஜிஸ்ட் போன்ற பிற துறையை சேர்ந்தவர்கள் மற்றும் மாணவர்கள் எளிதாக நமக்கு ஐரோப்பிய யூனியன் போகிறதுக்கு விசா கிடைக்கும் நண்பர்களே. இது நமக்கு ஒரு மிகப்பெரிய பூஸ்ட் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். இப்போ நான் சொன்னதெல்லாம் கருத்தில் வச்சுக்கிட்டு தான் அமெரிக்கா இனிமே நமக்கு தேவையில்லைன்னு ஒரு முடிவுக்கு வந்திருக்குது. ஐரோப்பிய யூனியன் அமெரிக்காவை கழட்டி விடுவதற்கும் அவர்கள் தயாராகி வர்றாங்க. இந்த விஷயம் இப்பொழுது உலக அரங்கில் பெரும் பரபரப்பாக பேசப்பட்டு வருது. இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் நண்பர்களே. மீண்டும் உங்களை வேற வீடியோ சந்திக்கிறேன் கைஸ். பை பாய்.